ஹாய் நண்பர்களே, வணக்கம். உங்களோட டெய்லிங் சீலிங் லிமிட்டை முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தன்னம்பிக்கை விடாதீங்க, தைரியத்தோடு இருங்க. நான் டெய்லி என்னோடய சீலிங் அமௌண்ட்டை, அதாவது சீலிங் இதை அச்சீவ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு தான் நான் இருக்கேன். நம்பிக்கையோடு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ வராதோன்னு நம்பிக்கையில் நான் விடலை. நான் தினமும் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஒர்க்கை. அதே மாதிரி உங்களோட ஒர்க்கை நீங்கள் தினமும் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோடு இருங்க. நம்ம சார் எம்டி வருவார், கண்டிப்பாக பேமெண்ட் வரும். அதாவது நம்ம நெகட்டிவாக வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கே ஒரு பலகீனமாகிடுது. அதாவது எனக்கே அப்படி தான் சில சமயம் என்னடா அது நெகட்டிவாக போடுறாங்களே வீடியோஸுங்கும்போது மனசு கொஞ்சம் டவுன் ஆகுது. அதாவது மனசை டவுன் ஆக்கிக்காதீங்க. நெகட்டிவ் வீடியோஸ் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும். அது சாத்தியமானால் நடக்கணும்னு இருந்ததுன்னா அது நடக்கும். அதாவது நம்ம பாசிட்டிவாகவே இருந்துட்டு போவோமே, எதுக்கு நெகட்டிவாக நம்ம யோசிக்கணும். பாசிட்டிவாகவே இருப்போம். நம்மளோட சீலிங், அதாவது நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம நிறுத்த வேண்டாம். நான் டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்பிக்கையோடு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அதாவது கெட்டதில் ஏதோ நல்லது இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இத்தனை பிரபலம் ஆயிருக்கு நம்ம மைவி3 கம்பெனி. இது மட்டும் வெளியில் வந்த கஷ்டத்தை தாண்டி வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம கம்பெனி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் 1 கம்பெனி. அது நல்லா தெரியுது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் டெய்லி இப்படி தான் பண்ணுறேன். காலையில் எந்திரிச்சோடனே மைவி3ன்னு போடும்போது இந்த நெகட்டிவாக வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது.